சார் சார் என் தளபதி வந்து உங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமே பதிலளிக்காமே இருக்கீங்க. அதே மாதிரி தான் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சி எங்கள் கட்சி தான். நீங்கள் எங்களை கூப்பிடாமே நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்கீங்க. சார் பேசாதீங்க சார். சார் சார் நீங்கள் பேசாதீங்க சார். 2026 எங்க தளபதி தான் ஜெயிக்க போறாரு. 2026 அப்புறம் தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சரா எங்க தளபதி தான் இருக்க போறாரு சார். என்ன முதலமைச்சர் கொடுக்குற மரியாதை இதுதானே நீங்க? அப்படி இல்லை சார். நீங்க பேசாதீங்க சார். நீங்க பேசாதீங்க. 2026 அப்புறம் தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடாங்கிற அளவுக்கு நாங்க மாத்த போறோம் சார். அப்படிப்பட்ட கட்சி கொடுக்க மாதிரி மரியாதை நீங்க இதுதானா சார்? நீங்க நீங்க பேசாதீங்க சார். எங்க தளபதி ஜெயிச்சு வர்றதுக்கு கொடுக்காம சரி செய்யறீங்களா சார்? எங்க தளபதி ஜெயிக்கிறதுக்கு நீங்க சரி செய்யறீங்களா சார்? அப்படி இல்ல, என்ன சொல்ல வராங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசாதீங்க சார். எங்க தளபதிக்கு எதிராக நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா சார்? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏண்டா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வந்து ஓமடுக்கு பேசிட்டு இருக்க சார். என்ன சார் அடிச்சிட்டீங்க? ஏடா என்னடா ஏடா முட்டா போயல, உங்க தலைவர் யாரு கடிதம் எழுதிருக்காரு தெரியுமாடா உனக்கு? தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எழுதுறதுக்கு தலைமை தேர்தல் ஆணையருக்கு எழுதி வச்சிருக்காரா? இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான கூட்டம் நடத்துறது, யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது இதெல்லாம் பண்றது தலைமை தேர்தல் அதிகாரி. அவங்க தலைமை செயலகத்தில் இருக்காங்க. நீங்க தலைமை தேர்தல் ஆணையருக்கு, உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையருக்கு உங்க தளபதி கடிதம் எழுதி வச்சிருக்காரு. இது தெரியாம இங்க வந்து வாய்ஸ் விடாது, சவுண்டு வேற. இதுல வேற அடுத்த முதலமைச்சர் இவங்க தானா? அதுவும் ஒரு முறை முதலமைச்சர்லாம் கிடையாது, நிரந்தர முதலமைச்சர். ஏன் ஒரு முறை முதலமைச்சர் 5 வருஷம் முதலமைச்சரா இருக்க மாட்டீங்க, நிரந்தர முதலமைச்சரா தான் இருப்பீங்க. ஏன்னா முட்டாப்பையில உங்க தலைவர்கிட்ட, உங்க தற்கொலை தலைவர்கிட்ட முதல்ல ஒரு கடிதம் எழுதுறோம்னா எந்த துறைக்கு எழுதணும், எந்த அலுவலருக்கு எழுதணும், எந்த அலுவலகத்துக்கு எழுதணும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கடிதம் எழுத சொல்லு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிறதா இல்ல நிரந்தர முதலமைச்சர் ஆகிறதா, தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா, இதெல்லாம் புடுங்கிறது நொட்டுறதெல்லாம் அப்புறம் மாத்துக்கலாம் தம்பி. கோயில் தலைவருக்கு முன்ன எல்லாம் கத்துக் கொடுங்க. தளபதி வேற மறுபடியும் மாத்தி எழுதிட்டாரா? இவருக்கு இதே வேலையா போச்சு. நம்மளுக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தா அவருக்கு அதுக்கு மேல அறிவில்லை. சரி சமாளிப்போம் சார். நாங்க உங்களுக்கு தப்பா எழுதியிருந்தாலும் ஒரு சரியான அதிகாரியா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த லெட்டர் யாரு கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். வந்து கடிதத்தை யாருக்கு வேணா எழுதுவீங்க, நாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நாங்க எழுதணும். இதுதான் எங்க ஆத்தாப்பா எங்களை பெத்து விட்டுருக்காங்க. ஏண்டா ஐயோக்கிய போயிடலாம், ஐயோக்கிய